நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, அழகில் தலை சிறந்த தரமான ஒரு தலையீத்து கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணி பேசி அனுசரித்து வாங்கிக்கோங்க. முதலாவதாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிடாரியோட கலர் பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான கலர் பேட்சுன்னு. சூப்பர் கலருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா செவல வெள்ளையில் தரமான கலரில் நல்லா குட்டியான மாடுங்க. ரொம்ப பெரிய மாடெலாம் கிடையாது, சின்ன கிடாரி தான், அளவான கிடாரி, நல்ல லட்சணமான கிடாரிங்க. கட்டுத்தரையில் ஒரு 10 மாடு இருக்கிற இடத்துல கூட இந்த மாதிரி ஒரு அழகான கிடாரியை கொண்டு போய் நம்ம கட்டி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா, வர்றவங்க பார்வை எல்லாமே இது மேலே தான் இருக்கும். அதாவது ஒரு அளவான தீனி போட்டு நம்ம கணக்கான கறவை கறந்துக்கலாம். கச்சிதமான கிடாரிங்க, கட்டுத்தரைக்கு ஏற்ற தரமான கிடாரியாக இருக்கும். நல்ல முகசேரில் சூப்பரான முக அழகுகள் இருக்குதுங்க. கொம்பு டைப்பு தான், பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளை கொம்பில் லட்சணமாக இருக்குதுங்க கிடாரி. பல்லுன்னு பார்க்கும்போது 4 பல்லுங்க, தலையீத்து கிடாரி. இன்னும் பார்த்தீங்கன்னா கண்ணு போட ஒரு 20லேருந்து அதிகபட்சமாக ஒரு 25 நாள் வரைக்கும் இன்னும் டைம் எடுத்துக்குங்க கண்ணு போட. செம்மையாக மடி வைக்கும். இப்போ மடி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கறவை உங்களுக்கு கணக்கு தெரியாது. இன்னும் 20 நாள் போன பிறகு மடி வரும்போது தான் கண்டிப்பாக தெரியும். அந்த அளவுக்கு சூப்பராக மடி வைக்கக்கூடிய கிடாரி. நல்லா ஜாதி பருப்பில் இருக்குங்க கிடாரி. நல்லா நெத்தியில் பாருங்கள், நெத்தி சிட்டிலாம் சூப்பராக இருக்குது. நல்லா சாதுங்க. எவ்வளோ ஒரு குணமாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பிடிச்சிக்கலாம். பொறுமையான கிடாரிங்க. தண்ணி தீனி மேய்ச்சலுக்கெல்லாம் சூப்பரான கிடாரி. இந்த கிடாரி இன்னும் மடி கன்று போட்டுச்சு அப்படின்னாக்கா, இதோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் கன்று போட்டுச்சுன்னா 2 வேளைக்கு சேர்த்து ஒரு 9 லிட்டர் வரைக்கும் பால் அளவு எதிர்பார்க்கலாங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு நம்ம தீவன பராமரிப்புலாம் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக கறக்கும். இப்போ மடி கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மடிக்கு அவ்வளோ பால் வரும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்க சொல்லும். இன்னும் 20லேருந்து 25 நாள் வரைக்கும் இன்னும் டைம் இருக்குங்க. இந்த மாதிரி பொட்டியாட்டம் கை கிடக்கமாக இருக்கிற மாடுங்க பார்த்தீங்கன்னாக்கா, கறவை நம்ம சொல்கிற கறவையோட சேர்ந்தே வந்தாலும் வந்துடுங்க. சின்ன மாடு தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொல்கிறது ஒரு 9 லிட்டர் சொல்கிறோம். நல்லா மடி வைக்கும். அதே போல் சுழியை பொறுத்த வரைக்குங்க, ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குங்க. 2 வேளைக்கும் சேர்த்து ஒரு 8லேருந்து ஒரு 9 லிட்டர் வரைக்கும் பால் அளவு சொல்லிருக்குது. சுழி சுத்தமாக இருக்குங்க. நல்ல லட்சணமான கிடாரி. தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான கிடாரி. இதோட ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க, நம்ம சொல்கிறது 43,500 ரேட்டு சொல்லிருக்குறோங்க. அதுலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் அனுசரிப்பு பண்ணி கொடுக்கலாம். மாடு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு உடனே தொடர்பு கொண்டு பேசுங்க. ஒரே கிடாரினாலும் நல்ல அழகில் சிறந்த கிடாரியாக கொண்டு போய் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கூப்பிட்டு பேசி வாங்கிக்கோங்க. இந்த கிடாரி விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி ஐயந்திர என்பவர் இடத்துல தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவைன்னா கூப்பிட்டு பேசி அனுசரித்து வாங்கிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.